ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனோடு விளையாடாதே. ஏனெனில் அதே அன்பு மட்டுமல்ல, அவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை இவ்விரண்டும் கண்ணுக்கு தெரியாது. ஓர் உறவில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது அறிவு, திறமையோ, பணமோ, புகழோ அல்ல, அன்பும் நேர்மையும் மட்டுமே. இழப்பது அனைத்தும் தோல்விகளும் அல்ல, அடைவது அனைத்தும் வெற்றிகளும் அல்ல. மாணவன் கண்ணாடியைப் போல தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவது இல்லை. வாழ்க்கையில் சந்தோஷத்தை பிற நபரிடம் தேடாதே, உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு. விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை எதுவென தெரிவது இல்லை, பலருக்கு கேள்வியே புரிவது இல்லை. பொறுமை இல்லாதவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. பொறாமையை கைவிடு, மகத்தான செயலை நீ செய்யலாம். நிறைய பேசுவதை விட அதில் ஒன்றையாவது செய். எதற்காகவும் உண்மையை திறக்காதே. உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எதையும் செய்யாதே. மனம் ஒருமுகப்படுத்தும் போதுதான் அதன் ஆற்றல் அதிகரிக்கும். பொறுமையும் பக்தியும் கைவிட வேண்டாம். கால தாமதமும் ஒருவித நன்மைக்கே. ஒரு முயற்சியில் எவ்வளவு கடினம் உள்ளதோ அவ்வளவு வெற்றி இருக்கட்டும். மேசையும் முயற்சிக்கு உரிய பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைத்தே தீரும். முடிந்தவரை அமைதியாக இரு, அதுவே பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு. முயற்சிக்கப்படாது மீறினால் ஒரு முடிவை கூட எடுக்க முடியாமல் தடுமாறுவாய். பிறருக்கு புத்திமதி கூறும் முன் உனக்கு அந்த தகுதி உள்ளதா என பார்த்துக்கொள். புத்தி சொல்வதை விட அதை பின்பற்றுவது சிறந்தது. பேச்சை விட செயலுக்கு முன்னுரிமை கொடுத்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். கிடைத்த வாழ்க்கையை மனம் விரும்பி வாழ கற்றுக்கொள். மற்றவர்களின் விஷயத்தில் ஒருபோதும் தலையிடாதே. எவ்வளவு வேகமாக ஆணவம் அழிகிறதோ அவ்வளவு வேகமாக நல்ல வாழ்க்கை அமையும். மன உறுதியை வளர்த்துக்கொள், அது பேராசை என்னும் நெருப்பிலிருந்து உன்னை காப்பாற்றும். உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவரவர் மட்டுமே காரணமாகும். விடாமுயற்சி உள்ளவனுக்கு உலகில் எதுவும் சாத்தியமே. சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது. ஒருவருடைய குணம் எது என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே, செயலை பார்த்து தெரிந்து கொள். வெற்றி அடையும் வரை முயற்சி செய். வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய். பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள், படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு பல அவமானங்களை கடந்துதான் இருக்க வேண்டும். எண்ணங்கள் உயிர் உள்ளவரை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்று மட்டுமே தோன்றுகிறது. அவமானம் அடையும் போதுதான் சாதிக்க வேண்டும், நம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. உனக்கேற்ற நல்ல காலம் வரும், அப்போதுதான் உன் முயற்சியில் வெற்றி பெறுவாய். அதுவரை பொறுமையாக இரு. நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நிழல் போல உன்னை தொடரும். ஆகவே நல்லதை செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை விட அவர் என்ன சொல்கிறார்கள் என்பதே முக்கியம். பிறரிடம் உள்ள குறைகளை பார்க்காதே, உன்னிடம் உள்ள குறைகளை கவனித்துப் பார். அப்படி பார்த்தால்தான் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எண்ணத்தால் கூட பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்காதே. நல்ல மனிதனாக வாழ்ந்தால் இயற்கையே உனக்கு துணை நிற்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். முடிந்தவரை அதை தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கையில் நிம்மதி தானாக கிடைக்கும். தன்னிடம் உள்ள அதிகாரத்தால் காரியம் சாதிப்பவன் நல்ல மனிதனாகவோ நீதிமானாகவோ இருக்க முடியாது. பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்தாதே. உன் கடமையில் மட்டும் கண்ணியமாக இரு. வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். பிறருக்கு உதவி செய்யும் நிலையில் நீ இருந்தால் அதுவே கடவுள் உனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பாகும். முதலில் பணிவை கற்றுக்கொள்ளுங்கள். கட்டளையிடும் அதிகாரம் தானாகவே உங்களை தேடி வரும். எதிர்க்கும் நல்லது செய், உனக்கு நன்மை தானாக தேடி வரும். எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபாடு உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் கெட்டது இலவசமாக கிடைக்கும், ஆனால் நல்லது எப்போதுமே போராடினால் மட்டுமே கிடைக்கும். நம் வாழ்க்கையில் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். வாழ்க்கை மாறும். உன்னை வலிமையானவன் என நீ நினைத்தால் உண்மையில் வலிமை உள்ளவனாகவே மாறுவாய். மகிழ்ச்சிக்கு ஒரே வழிதான் உள்ளது. நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவனம் செலுத்துவதை நிறுத்துவதுதான் ஒரே வழி. வார்த்தைகளை விட செயல்களே அதிகமாக பேசப்படும். அதுபோல நாம் சொல்வதை விட நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான்
நம் குணத்திற்கு சான்றாக விலகும். நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போதுள்ள தருணத்தை வாழ்விடுங்கள். மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும். நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால்தான் முடியும். சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற நம்பிக்கை முடியாத சுழற்சியில் மாட்டிக்கொள்வோம். சந்தோஷத்தை பகிர்வதால் அது 2 மடங்காகும். சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதே போல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது. நம் சொந்த பலன்களை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணை மட்டுமே. மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் 3 விஷயங்கள். ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன், கடைசியாக உண்மை. மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும். இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அலைய வேண்டி வரும். அதனால் பிறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள். உங்கள் வேலை உங்கள் வேலையை கண்டுபிடிப்பதாகும். பின்னர் உங்கள் முழு மனதுடன் அதற்கு உங்களை கொடுங்கள். அமைதியான மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இரக்கமாகவும் இருங்கள். அர்த்தமின்றி பயனில்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமல்ல மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது. உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள். அதனால் அவை நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வலி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பவும் வரும். வலிக்கு ஆசையே காரணம். உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது. வலி உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம். உலக வாழ்வில் மீது பற்று கொள்பவனே விடுதலைக்கான திறவுகோல். அமைதி உள்ளிருந்து வருகிறது, இல்லாமல் அதை வெளியில் தேடாதே. உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன. தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன். நீங்கள் நினைப்பது போல் ஆகிவிடுவீர்கள். எண்ணங்கள் பொருளாகின்றன. சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு. உலகத்தை வெல்லும் முதலில் உன்னை நீ வெல்க. அனைத்திற்கும் மேலாக அறிவொழியை தேர்ந்தெடுங்கள். அதுதான் அமைதிக்கான ஒரே வழி. உங்கள் வார்த்தைகள் கற்றவர்களின் உண்மையான சாயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். நேர்மையும் உண்மையும் ஈடிணை இல்லாதது. அதை அற்பமானவரிடம் எதிர்பார்க்காதே. நீ மதிக்காத பொழுது எந்த சூழலும் உன்னை ஏதும் செய்யாது. சிலரை பாவம் பார்க்காதே. அவர்கள் அவர்களுடைய தேவையில் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள். உன் கஷ்டங்களுக்கு, உன் வேதனைகளுக்கு, உன் தேவைக்கு நீயே போராடு. அடுத்தவர்களை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் எல்லோரும் பாதியில் விட்டு செல்பவர்கள். மகிழ்ச்சி என்பது இடமல்ல, அது ஒரு திசை. காற்றும் வீசும் திசையில் கிளைகள் நகரலாம், மரங்கள் நகராது. பூக்கள் நறுமணம் நிறைந்ததுதான். ஆனால் காற்றின் துணை இல்லாமல் அந்த நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகராது. ஒருவரை பற்றி இன்னொருவிடம் நீ சொல்லும் பொழுது அதை கேட்போர் அறிவோர். நீ சொல்பவரை பற்றி அல்ல, உன்னை பற்றி, முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது, நேரம் கிடைக்காது. சீண்டுபவர்கள் சீண்டட்டும், நீ செய்ய வேண்டியது செய். வேடிக்கை பார்ப்போர் பார்க்கட்டும், உன் வேலையை பார். அடுத்தவர்களின் கண்களாக நீ இருக்க விரும்பினால் கண்ணீர் சிந்த தயாராக இரு. சிலருக்கு வழிவிடு, அவர்கள் போகட்டும். அவர்கள் உனக்கு விடையல்ல, உன் பாதைக்கு தடை. வண்ணத்தை வைத்து மனிதர்களை தீர்மானிக்காதே. வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல, மனிதர்களின் எண்ணத்தில் உண்டு. யாருக்காக நீ அழுது புரண்டாயோ அவர்களுக்கு உன்னை பற்றி சிந்திப்பதற்காக நேரம் கூட இல்லை. இதுதான் இன்றைய உறவுகள். நீ குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன. இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் போது இதில் இருக்கின்ற உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனம். உண்மையான உறவுகள் என்று நம்பியவர்கள் சில சமயம் வேஷம் போடுவதால் உண்மையான அன்பும் உண்மையாகி போகிறது. உங்களை நம்பியவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். அதன் வழியை போக்க எப்போதும் வழி இருக்காது. 1000 உறவுகள் இருந்தாலும் ஏனோ இழந்த உறவை மட்டுமே உள்ளம் தேடுகிறது. யாருக்கும் நீ பாரமாய் இருக்காதே, தூரமாக இரு, நீ மதிக்கப்படுவாய். பிறர் உன்னை பாரமாய் நினைக்காமல் வாழ்.
நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதறி தள்ளிவிடாத உறவுகள் கிடைப்பது வர எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு கிடைத்து விட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான். பிறர் வழியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாய் இருக்கின்றாய் என்று அர்த்தம். உலகின் தலை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு. உங்களது பிரார்த்தனைகளை எப்பொழுதும் கைவிடாதீர்கள். ஏனெனில் இறைவன் எப்பொழுதும் எதிர்பாராத பலனை கொடுக்கக்கூடியவர். உனது அன்பு எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை என்றும் கண்ணீர் சிந்த விட மாட்டார்கள். உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையும் காணாதே. ஏழை வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் உபசரிப்பு பலமாக இருக்கும். பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உபதேசம் பலமாக இருக்கும். உனது பொறுமை ஒருபோதும் தோற்றது இல்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதே இல்லை. எவனுக்கு அதிகமாக பொறுமையுள்ளதோ அவரே அதிகமான காரியங்களை சாதிக்க முடியும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதுக்கு பிடித்த இடம்தான் மனம் ஓடி வருகிறது. அந்த உறவும் நம்மை புரிந்து கொள்ளாமல் தவிர்க்கும் போது வாழ்க்கை வெறுத்துதான் போகிறது. நாம் விரும்பியதாக இருந்தாலும் அவர்கள் விரும்பியதாக இருந்தாலும் நீ மட்டும்தான் வேண்டும் என்று தொடங்கி எல்லா உறவும் கடைசியில் யாருமே வேண்டாம் என்று முடிவடைகிறது. உன்மேல் அன்பை பொழிந்து ஆசையை தூண்டிவிட்ட மனிதர்கள் தான் சில சமயம் சில தவறுகளுக்கு பிறகு தத்துவம் சொல்லிவிட்டு நம்மை தனிமையில் தவிக்க விட்டு போவது. அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள். அவசியமானவர்களிடம் பொய்யே சொல்லாதீர்கள். இரண்டுமே காலம் கடந்து உங்களை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும். உள்ளத்தால் உன் அன்பை ஒருவர் உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரை கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. உன்னை கஷ்டப்படுத்த ஒரே ஒரு வார்த்தை போதுமானால் ஆறுதல் சொல்ல 1000 வார்த்தைகள் தேவைப்படுகிறது. அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் 1000 உறவுகள் தேடி வரும். இந்த காலத்தில் உண்மையான அன்பு வெறுக்கப்படுகிறது. போலியான அன்பு வரவேற்கப்படுகிறது. நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகிறது. சிலரை நல்ல உறவுகள் என்று நீங்கள் நம்பும் போது அவர்கள் நல்ல நடிகர்கள் என்று நிரூபித்து போகிறார்கள். நமது சந்தோஷத்தை நாமே கொன்று போட தேடிக்கொண்ட சாபம்தான் சில பொய்யான உறவுகள். நம்மை சுற்றி 1000 உறவுகள் கிடைத்தாலும் விரும்பிய உறவை நம்பி ஏமாந்த மனதிற்கு தீர்வு என்பது தனிமை மட்டும்தான். நமது ஸ்டேட்டஸ் பார்த்து பழகும் உறவுகளை விட நமது நண்பர்களை சேர்ந்தவர்கள் எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் சென்று பார்க்கும்போது தெரியும் அவர்களது உண்மையான முகம். கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது. வலிக்கின்ற இதயத்தை உற்று பார்க்காதீர்கள். சற்று உணர்ந்து பாருங்கள். அப்போது தெரியும் அவர்களின் வலி. நீ அதிக வலிமை உடையவனாக மாற வேண்டுமானால் நீ தனிமையில் இருக்க கற்றுக்கொள். நீ தேர்ந்தெடுக்கும் உறவு யாராயினும் மிகுந்த கவனத்துடன் தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகிறது. எந்த உறவையும் நிலைப்படுத்த உனக்கு பணம் என்ற மாய சக்தி அதிகமாகவே தேவைப்படுகிறது. உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று நம்பிவிடாதீர்கள். சில சமயங்களில் நம் எதிரியை விட மிக மோசமாக உங்களை காயப்படுத்துபவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். பல நேரங்களில் அவரது தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம். பிறருடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கு லட்ச பேர் இங்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் பிறருடைய வளர்ச்சியை போற்றுவதற்கு லட்சத்தில் ஒருவர் கூட எங்கும் தயாராக இருக்க மாட்டார்கள். இதுதான் மனிதர்களின் குணம். உன்னை சுற்றியுள்ள உறவுகள் என்பது புத்தகம் போன்றது. நீ படித்தும் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் உனக்கு தரும் அனுபவத்தை மட்டும் புரிந்தும் கொள்ளலாம். உன் மனம் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய்.
செதுக்கப்படுகின்றாய். அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். புன்னகையுடன் ஏற்றுக்கொள். உன்னுடன் இருக்கும் சக மனிதனை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் ஒரு பலனும் இல்லை. தான் என்ற ஆணவம் தலை தூக்காதவரை உறவுகளின் அன்பும் உண்மையான அரவணைப்பும் சகிப்புத்தன்மையும் நிலைத்திருக்கும், நிறைந்திருக்கும். நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை விட பல உறவுகள் உங்களை மாற்றிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்வின் நிலையாமையை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும், தான் என்ற ஆணவம் அழிந்தே போகும். யாரோ ஒருவராக இருந்து முக்கியத்துவத்திலும் முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராகி போவதன் அர்த்தம் என்ன? தொடக்கம் எதுவோ அதுவே முடிவு. பிறருடைய தவறுகளையும் குற்றங்களையும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்காதே. அதைவிட உங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்கள் குற்றங்களை உற்று நோக்கி தவிர்த்து விடுங்கள். அதுதான் உன்னை மேம்படுத்த சிறந்த வழி. நீ அகயத்திற்கு சென்றாலும், ஆழ்கடலுக்குள்ளே சென்றாலும், மலை இடுக்கில் மறைந்து கொண்டாலும், எங்கு சென்றாலும் தீய செயல்கள் செய்தவர்கள் அதன் விளைவுகளில் இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதையை தொடங்குங்கள். உச்சிக்கு சென்று வந்தான் எப்பொழுதும் பயத்தோடு வாழ்வான். தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது எதுவும் அது உன்னை அடைந்தே தீரும். இதுதான் இறை தத்துவம். அனைத்து உறவுகளிடம் அளவோடு பழக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை பாடம். உன் வழியை நீ உணர்ந்து இருந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வழியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவது இல்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பது இல்லை. எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும், ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம். உண்மை என்பது அழிவில்லாதது, மறைக்க முடியாதது. வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள். உண்மையாக இருக்க முயற்சியுங்கள். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் 3 முகம் இருக்கும். ஒன்று உங்களுக்கு தெரிந்தது, இன்னொன்று பிறருக்கு தெரிந்தது, மற்றொன்று உண்மையில் நடந்தது. யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை பிடித்த ஒருவரை நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதே உண்மை. உன் பலவீனத்தை தெரிந்தும் உன்னையும் உன் வாழ்க்கையும் நேசிக்கும் உறவுதான் நிஜ உறவுகள். கெட்ட உள்நோக்கத்தோடு கூறப்படும் ஒரு உண்மை 1000 பொய்களை விட மோசமானதாகும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. இந்த உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்துக் கொண்டு உனக்கே ஒரு பொய்முகம் போட்டு உன்னை இழந்து விடாதே. எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன். அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது என்னை அறியாமல். இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும். உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலை இல்லை, எதுவும் கடந்து போகும். இதயம் தொடும் கவிதை வரிகள் எல்லாம் யாரோ ஒருவரால் உடைக்கப்பட்ட இதயத்தின் கண்ணீரின் வெளிப்பாடு. ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாக்குகிறது. நீங்கள் செய்த நன்மை தீவைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும். உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பர், இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பர். முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் என்னும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். எதற்கு என்னோடு நகர்கிறாய் என்று நிழலை கேட்டேன். அதற்கு அது சிரித்துக் கொண்டே சொன்னது, என்னை தவிர உன்னுடன் யாரும் கடைசி வரை வரப்போவது இல்லை என்று. அன்பு கொடு, மரியாதை கொடு என அடுத்தவரிடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே. கேட்காமலாக கொடுக்கும் செல்வந்தனாக இரு. அன்பும்
மரியாதையும் கேட்டு பெறப்பட வேண்டியவை அல்ல, கொடுத்து பெறப்பட வேண்டியவை. எவ்வளவு வீம்பு, எவ்வளவு திமிர் உடல் திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலைமண்ணை பார்க்க மண் தன்னை அழைக்க. இறுதியில் எல்லாம் புரிகிறது, மதியாமை எல்லாம் அறியாமை என்று, அன்பும் பண்புமே வாழ்க்கை என்று. தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை. உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு. அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தன் வேலையை விட நம் மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கஷ்டங்களின் போது கடவுளே என்று இறைவனை தேடுகின்றோம். சந்தோஷத்தின் போது அவருக்கு நன்றி சொல்ல கூட மறந்து விடுகின்றோம். உன்னை உதாசீனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறந்து விடாதே. ஏனெனில் அவன் பாதி இறந்துதான் உன்னிடம் வந்திருப்பான். பழையதை நினைத்து மீதி உயிரையும் வாங்கி விடாதே. ஏன் ஒரே ஆசை அவனா என்று உதாசீனம் செய்தவர் அவரா என்று ஆச்சரியம் கொள்ளும்படி வாழ வேண்டும். அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். முழுமையாக நம்பி ஒருவர் தான் இனி யாரையும் நம்ப கூடாது என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்பவராக இருப்பார்கள். உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்து பார்க்கவில்லை. வழிகள் தாங்கிய மனம் எனக்கு என்பதாலேயே. யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு. வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பது இல்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல். நியாயங்கள் மாறுபட்டவை. அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும். யாரும் அறிய முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப் போவது இல்லை. கடந்த காலங்களை நம்மால் மாற்றவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை. உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு. உன்னை புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடு. குறை சொல்பவர் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார். பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையின் வெற்றியடைய உதவும். தவறான பதிலை காட்டிலும் மௌனம் சிறந்தது. எதிரியை விட நாக்கையே அதிகம் அடக்க வேண்டும். நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி. அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது. உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள். சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது. வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன். உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களில் உபயோகமற்றவர்கள் ஆகிவிடுகிறார். வாழ்வில் நிம்மதி பணத்தில் இல்லை, நம் குணத்தில் தான் உள்ளது. பணம் சேர்த்து பிணம் ஆவதை விட குணம் சேர்த்து மகிழ்ச்சியாய்வாள். உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும். அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போதும் உன்னுடையது. அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல. வழிகள் நிறைந்த வாழ்க்கையே ஆனாலும் அதில்தான் சோதனைகள் பல கலந்த சாதனைகள் ஒளிந்து இருக்கிறது. மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ளுங்கள், சாதனை படைப்பீர்கள். சில கேள்விகளுக்கு புன்னகை பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை வலி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். முகத்தில் இருக்கும் சாயம் போல் ஒவ்வொருவரின் குணம் உள்ளது. அதை அறிவதற்குள் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. உன்னிடம் ஏமாற்றும் எண்ணம் இல்லாமல் இருக்கும் வரை உன்னை அனைவரும் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. சாதனையே உந்தன்
வாழ்வின் எல்லை. முயற்சித்து பாரு, முடியாமல் போகாது. சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும், கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும். பிறப்பிற்கும் இறப்புக்குமான தூரத்தை சோதனையாக எண்ணுபவன் வழிகளை உணருகிறான், சாதனையாக முயல்பவன் வழிகளை உண்டாக்குகிறான். போராடும் மனிதர்கள் இடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும். விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான், விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்துக் கொண்டு போகவும் தெரியும். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நினைப்பது எல்லாம் நல்லதா எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது. வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை, 4 மடங்கு உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம். உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும், அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும். சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது. பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான். சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளையாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது. கோபத்தில் பொறுமையை இழக்காதே, வேகத்தில் வார்த்தையை விடாதே, கவலையில் கண்ணீர் விடாதே, பழகியவரை பாதியில் விடாதே, விலகியவரை தேடி செல்லாதே. மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும், ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வசதியாக வாழும் போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாழும் போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. புத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக் கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை. நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும், அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும். நம்பிக்கை இருந்தால் மட்டும். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும். பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல. முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை. முயற்சிப்போம். வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது. எவரையும் திருத்த நினைக்காதீர், தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும், இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது, அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு, புரியாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும். அதிக நேரம் இருக்காது, அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது, சிபாரிசு எல்லா பொழுதும் கிட்டாது, உதவி எப்போதும் ஜெயிக்கும். தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மானவம் காணாமல் போய்விடும். சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் அது உன்னை மூடனாக்கி விடாமல் பார்த்துக்கொள். எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும், இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். சிரிக்கும் போது முகம் அழகு, அன்பு காட்டும் போது மனம் அழகு, நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு. நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு. நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும், அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும். நம்பிக்கை இருந்தால் மட்டும். ஆசைப்படுவதை எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு
நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது. தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரோ அவரே இவ்வுலகில் பணக்காரர். எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. மரணத்திற்கு வயது கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் அது நம்மை அடையலாம். நாம் இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்போம். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். உன்னுடைய உள்ளத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே சிறந்தது. நம்முடைய கோபத்தை தூண்டிவிடுவதே பலருக்கு வேலை. அதற்கென மட்டுமே சிந்திக்கும் அவர்களது மூளை உயரும் போது உதவு, தவறும் போது தாங்கி பிடிக்க 4 பேர் இருப்பார்கள் உனக்கு. இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள். காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். முன்னேறி செல்லும் போது உன் காதுகளை மூடிக்கொள். இல்லையேல் உன் காதில் விழும் வார்த்தைகளாலே நீ விழுந்து விடுவாய். அறிவு என்னும் கண் உன் முதுகில் இருக்கட்டும். உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம். உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்கக்கூடாது. வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக்கூடாது. நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு. மனதை கட்டுப்பாட்டோடு. புகழோடு வாழ ஆசைப்படுவது தவறு இல்லை. ஆனால் அதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் எதுவும் பிறர் மீது பழி போடும் அளவுக்கு இருக்கக்கூடாது. உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே. ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும்.